என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை உணவிற்கும் செந்தினை செந்தில் வடிவன ஆராதனைக்காக. சரி, கையில வச்சிருக்கீங்களா? அவன் எதற்காக? அது ஆலோலம் சோவென்றது வானம்பாடி பட்சிகளை விரட்டுவதற்காக. வானம்பாடி வரக்கூடிய பட்சிகளை ஏன் விரட்டுறீங்க? ஆலோலம் சோவென்றது கானம்பாடி விரட்டினை எம்பெருமான் முருகனுக்கு படைக்கக்கூடிய திணைகளை எச்சம் பண்ணிடாத அளவுக்கு கண்ணுக்கு தெரிந்த அளவுக்கு உணவு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அருமையா சொல்லுங்க. ஏன்னா எச்சி என்பது வேறு, எச்சம் என்பது வேறு. ஏன்னா எச்சி என்பது வாயிலிருந்து சுரக்கக்கூடிய உமிழ் நீராகப்பட்டது. என்பது கழிவுப்பது மலம் ஜலம். அப்ப எச்சிலை தெய்வத்திற்கு படைக்கலாமா, படைக்க கூடாதா? எச்சில் என்பதை கூட இறைவனாகப்பட்டவனுக்கு படைக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா எச்சம் என்பது வேளாண்மைக்கு கண்ணு கட்டிய துள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கு. அருமையா சொன்னீங்க. ஏன்னா உண்ணுகின்ற உணவு எச்சில், உடுத்துகின்ற உடை எச்சில், கறக்கின்ற பால் எச்சில், கடைசியில நம்ம வாழுகின்ற வாழ்க்கையே இன்னும் ஒருத்தன் போட்ட எச்சில் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு தெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்கிறோம். பால் எதுல இருந்து வருது? கன்று குட்டி குடிச்ச பிறகுதான் அந்த எச்சி பாலத்தை கலந்து அபிஷேகத்துக்கு கொண்டு வரும். அதை தெய்வம் ஏத்துக்கிறது. எங்க தேனை அபிஷேகம் பண்றோம். தேனிக்கெல்லாம் நாவில இருந்து மகரந்தத்தை சேகரித்து வைத்த தேனத்தை அபிஷேகத்தை இறைவனுக்கு கொடுக்கிறோம். அதே தெய்வத்திற்கு பட்டாடை சாத்துறோம். பட்டுப்பூச்சில இருந்து கிடைக்கக்கூடியதுதான் அந்த பட்டாடை. அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த நாள் எல்லாம் ஓதுகிறார்கள். எச்சில் தெற்கின்றது, இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? அதை காட்டிலும் பாருங்க, சின்னப்பன் என்று சொல்லக்கூடிய 63 நாயன்மார் ஒருவன் 6 நாளில் முக்தி பெற்று தான் இறைவனுக்கு கரிய கடிச்சு தான் கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கிட்டான் அல்லவா? ஏன்னா உண்மையான பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே மெச்சுவது உண்டு. ஏன்னா சில விஷயங்கள் பேசுறதுக்கு ஒத்து போகும், நடைமுறைக்கு ஒத்து போகாது. சில விஷயங்கள் நடைமுறைக்கு ஒத்து போகும், ஆனா பேசுறதுக்கு ஒத்து போகாது. ஏன்னா அப்ப எச்சிலை எல்லாமே தெய்வம் ஏத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பூலோகத்துல ஒரு கோவிலுக்கு ஒரு பொங்கலை வச்சு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு போட்டு மிச்ச மீதியை கொண்டு போய் சாமிக்கு படைக்க முடியுமா? அப்படி கிடையாது. முதல் படையிலே அந்த இறைவனுக்கு தான் புதகதான் நம்ம சாப்பிடுவோம். ஆனா சரி, நம்ம தான் இறைவனுக்கு படைக்கிறோம், இறைவன் சாப்பிடுறாரா? கிடையாது. அப்படி எப்படி ஏன் படைக்கிறோம்? இறைவன் அதாவது எல்லாமே ஒரு மன திருப்திக்காகத்தானே தவிர இறைவனுக்காக வாசம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் அமுத படைப்பது, படையலிடுவது எல்லாமே நம்ம நம்பிக்கையில உருவாக்கிக்கிட்டோம். இறைவன் சாப்பிடுவார், அவருக்காக இதை படைக்கணும் அப்படின்னு ஏற்படுத்திக்கிட்டோம். ஆனா பாருங்க, 63 நாயன்மாரிலே நம்பி ஆண்டார் நம்பி என்று சொல்ல குழந்தை விநாயகப் பெருமான் கல்லாக இருந்தவனுக்கு உணவு கொடுத்தது அவனுடைய அன்பினால் பக்தியினால் இறைவனே சாப்பிட்டார். அவர்தான் பொல்லா பிள்ளையார் திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் நம்பி ஆண்டார் நம்பி என்ற குழந்தை கொடுத்த பொருளை கல் சிலை சாப்பிட்டது. இது எவ்வளவு பெரிய பக்தி! அருமையான உண்மை. அப்ப பாருங்க, முன்னொரு காலத்துல எல்லாமே பக்தி உண்மையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தின்படி பக்தி உண்மையாக இருக்கா? பாருங்க, பொதுவா கோவிலுக்கு எல்லோரும் போவது உண்டு. கோவிலுக்குள்ள போய் தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு இதை கொடு, அதை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடு, செல்வத்தை கொடு, நல்ல வீடு, எல்லாமே இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி கேட்கிறோமே, இது உண்மையான பக்தியா? கிடையாது. படைச்சவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு எந்த நேரத்துல கொடுக்கணும்னு, யாருக்கு எதை எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும். அப்ப சாமி கிட்ட போய் இதை கொடு அதை கொடு என்று கேட்பது உண்மையான பக்தியே கிடையாது. அதான் பாருங்க, தெரியாமல் செய்தால் தவறு, தெரிஞ்சே செய்தால் தப்பு. அப்ப பாருங்க, அப்ப எதை தெரியாம செய்யக்கூடியதுக்கு இறைவனாகப்பட்டவன் மன்னிப்பது உண்டு. ஆனால் தெரிஞ்சே செய்யக்கூடியதற்கு மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் பாருங்க, நான் அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு மனிதன் ஏமாற்றலாம், ஆனா தெய்வத்தை ஏமாத்த முடியுமா? பூலோகத்துல யாரு என்ன கணக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது மேலோகத்திலே சரியாக கணக்கு வைத்திருக்கப்படும். அதான் சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா இறந்த பிறகு தெரியும். அதான் பாருங்க, ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டால் எப்பா இன்னார் இறந்து போயிட்டாரு, இன்னார் இறந்து போயிட்டாரா, ரொம்ப நல்லவரியா, அவர்லாம் ஒரு 4 வருஷம் ஊர்ல இருந்திருந்தா ஊர் நல்லா இருந்திருக்கும் அப்படி பேசினாங்க அப்படின்னா அவர் நல்லவர். அதே ஒரு கெட்டவர் இறந்து போயிட்டா இவெல்லாம் எப்பவே போன 4 வருஷத்துக்கு முன்னாடி சாக வேண்டிய இன்னிமாடா இருந்தான்னு கேட்பாங்க. இன்ன வரைக்குமா இருந்தாரு அப்படின்னு பேசினால் அவர் கெட்டவர். அப்ப யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் அப்படிங்கறது தூக்கிட்டு போகலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மனுஷனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இந்த மனுஷனுக்கு நரகம் கிடைக்கும், இறந்து தூக்கிட்டு போகலே தெரிஞ்சுக்கலாம். அதான் சொன்னாங்க, அருந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு, ஆனால் இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேல யாராக இருந்தாலுமே வீட்டுல இடம் கிடையாது. எங்க நல்ல அருமையான பேசுனீங்க தான். யாருக்கு எந்த நேரத்துல இறைவனை பார்த்து நம்ம இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் எதை வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கல, காட்டலும் இறைவனை சரியாக முறைப்படி வழிபட்டாலே இறைவன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியா கொடுப்பார். இப்ப எல்லாரும் பிள்ளை பத்தாலும் பெத்தா தில்லாலும் பிள்ளை பத்தான்னு ஒரு பழமொழி எல்லாருக்கு தெரியும். சரி, ஏன் எல்லாருமே பிள்ளைதான் பெத்தாது, தில்லால் மட்டும் என்ன ரொம்ப சிறப்பா பெத்தாங்களா? தில்லால்னா யாருங்க அப்படின்னா நந்தனார் என்று சொல்லக்கூடியவரோட அம்மா.
இந்த நந்தனாருக்கு என்ன பேர், ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாங்க. எல்லாருமே கிராமத்துல கூப்பிடுறது வழக்கம். யார் யார் ஏதாவது செய்தோம்னா அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அவருக்கு மட்டும் பாருங்க நாளை போவான் அப்படின்னு ஒரு பட்ட பேர். ஏன் நாளை போவான் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரா, ஐயா நாளைக்கு போய் சிதம்பரத்துல உள்ள நடராஜமூர்த்தி நான் பாப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு நாள். சரி சரி மறுநாள் பார்த்தாதே கேட்டாளா, மறுநாள் சொன்னாரு நாளைக்கு போய் சிவபெருமான சிதம்பரத்துல பாப்பேன்னு சொன்னாரு. இப்படியே பாருங்க தினமும் நாளை போவேன் நாளை போவேன் நாளை போவேன் சொன்னாலே பட்ட பேராவே வச்சுட்டாங்க. நாளை போவேன் அப்படின்னு ஒரு பட்ட பேர். சரி அப்ப இவர் கேட்கிறாரு, இவங்க வந்து தாழ்ந்த குடியில் பிறந்தவர்கள். அப்பொழுது அந்த வழக்கம்லாம் இருந்ததுல, உயர்ந்த குடியில பிறந்தவர்கள்ட்ட பண்ணைக்கு வேலைக்கு போவாங்கல்ல, வேலைக்கு போகல சொன்னாரு, ஐயா எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேணும். இந்த விடுமுறை கொடுத்தீங்கன்னா தில்லை போய் சிதம்பரத்துல நடராஜமூர்த்தி நான் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னார முதலாளி, இந்த பாருடா கண்ணு கட்டிய தூரம் நம்ம வயக்காடுது, இத புள்ளா என்னைக்கு உழுது விவசாயம் பண்ணி அறுவடைய அறுத்து வீட்டுல நெல்ல வந்து களத்துல சேர்க்கிறியோ அன்னைக்கு நீ விடுமுறை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டாரு. சரி உடனே பாருங்க இப்பதான் வயல் உழுகவே ஆரம்பிச்சிருக்கோம். இனி என்னைக்கு நாத்து போட்டு நடவு செஞ்சு நாத்து முளைச்சு அதுக்கு அதிராகி அறுத்து என்னைக்கு நான் கொண்டு வந்து வச்சு நான் எப்ப போக அப்படின்னு போய் வயல்ல படுத்து அழுதாரா, சிவபெருமானே நான் உங்களை எப்போ வந்து பாப்பேன், இதை என்னைக்கு நான் விளைய வைப்பேன், இந்த விளைஞ்சதெல்லாம் என்னைக்கு கொண்டு போய் வீட்டுல சேர்ப்பேன், திரும்ப வந்து உங்களை எப்ப பாப்பேன் அப்படின்னு கேட்டாராம். சரி இவர் பாருங்க விடியற்காலை பொழுது விடிந்ததுமே வயல்வெளி சும்மா கிடந்த இடமெல்லாம் எல்லோருமே அந்த கதிர்கள் முற்றி அறுக்கிற தருவாயில விளைஞ்சு நின்றுச்சான். எல்லாமே இறைவனுடைய அருளாலே. அப்பதான் முதலாளி நினைச்சாரா, என்னடா ஆண்டுதோறும் நாள்தோறும் வருடந்தோறும் எல்லா நேரமும் சிவனே சிவனே சிவனேன்னு பூஜை செய்யறதுனா எனக்கு அந்த சிவன் காட்சி கொடுக்கல, சாதாரண குடியில் பிறந்த நீ சிதம்பரம் போகணும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உனக்கு காட்சி கொடுத்தான் என்று இவன் அவன் காலில் விழுந்து நீயே போ நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. சரி அங்கே மட்டும் போனா மட்டும் கோயிலுக்குள்ள போக முடியுமா, அந்த வழக்கம் அப்பெல்லாம் இருந்துச்சு. கோயிலுக்குள்ள ஒரு சில பேர் உள்ள போக கூடாது, ஒரு சில பேர் தான் உள்ள போக முடியும். கோயிலுக்குள்ள போக முடியாம போய் வெளியிலே உட்கார்ந்துருந்தாராம். வெளியிலே உட்கார்ந்துக்க சிவனே கனவுல வந்து அந்தணரிடம் சொல்லி என்னுடைய பக்தன் வெளியில அமர்ந்திருக்கிறான் அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல. சிவன் சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாரு, சாமியில வரம் கொடுத்து கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. சரி கூட்டிட்டு போனவங்க என்ன நினைச்சாங்க, இவனே அந்த குடியில பிறந்தவன் இவனை எப்படி சிதம்பரத்துக்குள்ள உள்ள கூட்டிட்டு வர முடியும், அப்படிலாம் கூட்டிட்டு போக கூடாது. சிவன் சொன்னா நம்ம கூட்டிட்டு வர முடியுமா, யாகத்தை வளருங்க, யாகத்துக்குள்ள இறங்கி அவன் வந்தானா பிறகு கூட்டிட்டு போலாம் என்று சொன்னார்கள். இளமையோடு யாகத்துக்குள் இறங்கி முதுமையாக முனிவன் போல் தோற்றத்தோடு வந்து சேர்ந்தார். சிதம்பரத்திற்குள் அழைத்து சென்றார்கள். நாளை போவான் என்று பெயர் பெற்ற நந்தலாரோட பக்தியை காட்டில் மிக சிறந்த பக்தி எது இருக்கு சொல்லுங்க. இப்படி சாமி கும்பிடணும், சாமி கும்பிடா இப்படித்தான் கடவுளே சிவனே அப்படின்னு கும்பிடணும், அதுதான் உண்மையான பக்தி. அப்ப பாருங்க முன்னோர்கள் வந்து சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே காரணம் இல்லாமல் கிடையாது. ஏன்னா அருமையான ஒரு பழமொழியை சொல்லி அதற்கு உண்டான விளக்கத்தை சொன்னீங்க. அதே சமயத்துல முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு ஒரு பழமொழி. கழுதைக்கு எத்தனை அறிவு, புல்லுக்கு ஓரறிவு, புழுவுக்கு ஈரறிவு, மீனுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, என்னை போன்ற முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு 8 அறிவு, அதுவே 8வது அறிவு அப்படின்னு. அப்ப கழுதைக்கு எத்தனை அறிவு அப்படின்னா கழுதைக்கு வந்து 5 அறிவு. 5 அறிவு கழுதையாகப்பட்டது கற்பூர வாசனையை தெரிஞ்சு என்ன செய்ய போகுது. அப்ப உண்மையான பழமொழிக்கு விளக்கம் என்ன, கழுதை அப்படின்னா விலங்கு கழுதை கிடையாது, கழு என்பது ஒரு புல் வகையை சார்ந்தது. ஆதி காலத்துல என்ன செய்வாங்க, இந்த கழுங்கிற புல்லை அறுத்து அதை அறுத்து அதை நல்ல வெயில காய வச்சு அதை பாயாக தைத்து அதுல படுத்து உறங்கினாங்க. அப்ப அந்த கழுங்கிற புல்லை அறுக்கும் பொழுது அதுல இருந்து எந்த ஒரு வாசனை வராது. அதே புல்லாகப்பட்டதை காய வைக்கும் பொழுது எந்த ஒரு வாசனை வராது. அதே புல்லாகப்பட்டதை பாயாக தைக்கும் பொழுது அதுல இருந்து கற்பூர வாசனை வரும். அப்ப கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அந்த பழமொழிக்கு உண்டான உண்மையான விஷயம் இதுதான். ஆனா இப்ப நம்ம நினைக்கிறோம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு. காலப்போக்குல இது வந்து மாற்றப்பட்டது. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி. சரி எல்லாருமே கேள்விப்பட்டது, என்ன சோத்து பானை குழம்பு சட்டிகள் இருந்தாதே அகப்பையில எடுக்க முடியுமா. பல பேர் சொல்லுவாங்க, ஏயா சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும், இங்க இருந்தா தானே குடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சட்டியில இருந்தா அகப்பையில வரல பழமொழி நம்ம எல்லாரும் மாத்தி வச்சிருக்கோம். அது காரணம் என்ன தெரியுமாங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வருமா. சஷ்டியில் விரதம் இருந்தால்
அகப்பையில் குழந்தை வரும். சஷ்டி என்பது சூர சம்ஹாரம் 6 நாள். இந்த 6 நாள் சஷ்டி விரதம் கடுமையா குழந்தை இல்லாத தம்பதியினர் போய் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் நினைச்சு வேண்டிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷமே குழந்தை பேர் கிடைக்குமா. அதனால சஷ்டியில் விரதம் இருந்தால் அகமின்றி அங்கே உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சுத்தமாகி குழந்தை பேர் கிடைக்கும். சட்டியில் இருந்தா தான் அகப்பையோட நம்ம மாத்தி பேசிக்கிட்டு. அருமை. அவ பாருங்க, எல்லாமே காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது. அதே முன்னோர்கள் சொன்னாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா. பந்திக்கு முந்து அப்படின்னா எப்படி, ஒரு இடத்துல பந்தி நடக்கும்போது வேகமா ஓடி போய் சாப்பிட்டுறணும். அப்ப ஒரு படைக்கு பிந்து அப்படின்னா பின்னாடி ஒண்ணு அடிக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு அர்த்த அடையாளம் இதுவா கிடையாது. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா இதுக்கு 2-3 விளக்கம் சொல்லலாம். பந்திக்கு முந்து அப்படின்னா ஒரு இடத்துல பந்தி வைக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், பந்திக்கு முன் தீ வச்சா தான் சமைக்க முடியும். அப்ப பந்திக்கு முன் தீ, படைக்கு பின் தீ அப்படின்னா படைக்குனா எல்லாரும் வீரர்கள் மாண்ட பிறகு அவரை தகனம் செய்து இரண்டு பிறகு வைக்கக்கூடியது தீ. அதே சமயத்துல பந்திக்கு முந்து படைக்கு முந்து அப்படின்னா பந்திக்கு முந்து பந்தியில் சாப்பிடும் போது கை முந்தும், முன்னாடிதான் வரும் கை, முன்னாடி வந்தாதான் சாப்பிட முடியும். படைக்கு பிந்து அப்படின்னா ஒரு படையில ஒரு ஆளை அடிக்கணும்னாவோ இல்ல ஒரு வில்லாகப்பட்ட எடுத்து ஏயணுமானவோ இந்த கை பின்னாடி போகணும். பின்னாடி போனாதான் அடியாகப்பட்ட அங்க சரியா விழுகும். அப்ப படைக்கு பிந்து அப்படின்னா இது ஒரு வகையான காரணங்கள் உண்டு. ஆனா இப்ப எல்லாமே மனிதராகப்பட்டவன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு எல்லாம் இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் சொர்க்கம்னு சொன்னாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொன்னாங்க. ஒரு பழமொழி உண்டு. ஆமா. இன்னைக்கு நம்ம பாருங்க முனியம்மாள் ஆலயத்துல நல்ல அன்னதானம், அருமையான சாப்பாடு. எனக்குலாம் பாயாசம் அப்பளம்லாம் எங்க அண்ணன் 1க்கு 2 எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அருமையான சாப்பாடு, நல்ல சைவ சாப்பாடு. சரி, எப்படி இந்த சோறு போடணும்ல சொர்க்கலாம் அப்படி சோறு போட்டு அங்கேயே படுத்து இல்லமா. அத சோறு கண்ட நம்ம நினைக்கிறது அதானே. இனிமே நம்ம ஊர்ல ஒரு வேலையை செய்யணும். காலையில் நாடகம் முடிஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் அன்னதானம் போடணும்னு ஒரு வழக்கத்தை உண்டாக்கணும். சோறு நல்லபடியா போட்டனால அம்புட்டு சாப்பிட்டு தூங்குறத பாருங்க. ஆனா சோறு கண்ட ஐட்டம்னா அதுக்கு காரணம் அது கிடையாதுங்க. சோறுனா முக்தின்னு ஒரு பேர் இருக்கு. சோறு அப்படின்னா முக்தி. அது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா பாருங்க, ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்று அங்க இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அங்கே அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. இந்த அன்னாபிஷேகம் நடத்துறத பார்த்தோம்னா அந்த சோறு என்று சொல்லக்கூடிய அன்னாபிஷேகத்தை சிவாலயத்தில் நடப்பதை பார்த்தால் நமக்கெல்லாம் சொர்க்கலோகம் கிடைக்குமா. அதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கணும். சோறுனா முக்தின்னு அர்த்தம், முக்தி கிடைக்கும். அருமை. அப்ப அதே போல ஆடி காத்துல அம்மி பறக்கும்னு ஒரு பழமொழி. ஆடி காத்துல சாட்சி வேணா என்னமா, கீழே கிடக்கிற கல்லே பறக்காது, எப்படி அம்மி பறக்கும். சின்ன கல்லு கூட பறக்காது, ஆனால் அடிக்கத்தான் செய்யும். அதுக்காக அம்மியா பறக்க போது வருடந்தோறும் ஆடி காத்து அடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. எந்த ஊர்ல அம்மி சின்ன கல்லு கூட பறக்காது, இவ்வளவு பெரிய அம்மி எப்படி பறக்கும்? அப்ப அதுவா உண்மை கிடையாது. ஆடி காற்றில் அம்மி பறக்கும் அப்படின்னா ஆடி காற்றில் அம்மை பறக்கும். அதாவது அம்மை என்ற நோயாகப்பட்டது வருகின்ற பொழுது அது முழுமையாக எப்பொழுது குணமாகும் அப்படின்னா இந்த ஆடி காற்று வீசுகின்ற பொழுது அந்த நோயாகப்பட்டது முழுமையாக சரியாகும். ஏன்னா இந்த அம்மை நோயாகப்பட்டது விளையாடக்கூடியது 2 உயிரினம். ஒன்று மனிதனுடைய உடல், இரண்டாவது பாருங்க வேப்பமரம். வேப்ப மரத்துல அம்மை விளையாடுச்சுன்னா அந்த வேப்ப மரத்துல அந்த நுனியாகப்பட்டது கருகி கருகி காஞ்சு போய் தொங்கும். அப்படி காஞ்சு போய் நுனி கருகி காஞ்சு போய் தொங்கும் பொழுது அதுல அம்மை நோய் போட்டிருக்கு அப்படின்னு பொருள். அப்ப ஆடி காற்றில் அம்மி பறக்கும், இது அல்ல பழமொழி. ஆடி காற்றில் அம்மை பறக்கும், இதுதான் அதற்கு உண்டான விளக்கமாகப்பட்டது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான்னு ஒரு பழமொழி இருக்கு. இருமா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான்னு. ஏன் அவன் கையில ஒண்ணுமே வராதா? இல்லமா முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவேன் அப்படின்னா அப்படி கேட்க கூடாது. நீங்க எல்லாம் சொல்ல முருங்கை நட்டு வெறுங்கையோட போவாங்க அப்படி சொல்ல கூடாதுங்க. முருங்கை நட்டவன் ஏன் வெறுங்கையோட போவான்னா முருங்கையில எல்லா சத்துமே இருக்கு. அதுலயும் பாருங்க இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இலையில இருந்து பூவுல இருந்து அந்த பட்டையில இருந்து கட்டை வரைக்கும் காயில இருந்து எல்லாமே முருங்கை மரத்துல ரொம்ப சிறப்பான ஒரு சத்து மிகுந்த பொருள். இந்த முருங்கை மரத்தை நட்டு அந்த கீரைய பூவை காய இதெல்லாம் இளமையில சரியா உண்டு வந்தா முதுமையில வயசான பிறகு இந்த 3வது ஊன்றுகோல்னு ஒரு கம்பு இருக்கு பாருங்க, அது ஊண்டாம வெறுங்கையோட திடகாத்தமா போலாமா. அதான் முருங்கை நட்டு அதுல உள்ள சத்துக்களையும் சரிவர உண்டு வந்தால் முதுமையில திடகாத்தமா யார் துணை இல்லாம வெறுங்கையா நீட்டிக்கிட்டு நடந்து போகலாம். அருமையா சொல்லி வச்சாங்க. அருமையான அதே சமயத்துல தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும்.
தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா என்ன காரணம்? இப்ப ஒரு வயலாகப்பட்டது தை மாசம் என்ன காலம் அப்படின்னா அறுவடை செய்யக்கூடிய காலம் எது அப்படின்னா அதெல்லாம் அப்ப இப்பலாம் மாசில தான் இப்ப முப்போக விளையுது. அது இப்ப காலத்தின் கட்டாயம். இப்ப இல்ல, அப்பதான் முப்போக விளையுது. அப்ப இருங்க, ஒரு போகம் எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியது. ஆனா அதிகமாக அறுவடைக்கென்று உகந்த மாதம் எது அப்படின்னா அதுதான் தை மாதம். அப்ப இப்ப சாலை ஓரத்துல இருக்கு, சாலை ஓரத்துல இருக்க வயலாகப்பட்டது யாரும் எதிர்பார்க்க மாட்டாரு. ஏன் நம்ம நிலம் சாலை ஓரத்துல இருக்கு, வயலா இருந்தா அவர் வயல்ல தான் வண்டி எப்பனா அறுத்துக்கலாம். ஆனால் 7 வயல் தாண்டி 8வது வயல்கார் எப்படி அறுப்பாரு? இந்த 7 வயல் அறுத்து போனாதான் போக முடியும். இவங்க எல்லாம் அறுத்தாத்தான் அவர் அறுக்க முடியும். அப்ப இவங்க எல்லாம் எப்ப அறுப்பாங்க? அப்படியே தை பிறந்தா அறுப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் அறுத்துட்டா நமக்கு வழி கிடைக்கும். அப்ப எப்ப அறுப்பாங்க? தை மாசம் அறுப்பாங்க. அப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா உண்மையான ஒரு விளக்கமாகப்பட்டது. நிறைய மாற்றப்பட்டது பாருங்க, நிறைய விளக்கம் இருக்குங்க அதுக்கு. எங்க இப்பதான் வாகன வசதி இருக்கு, சாலை வசதி இருக்கு, வீட்டுக்கு 2 பைக் இல்லைன்னா அதெல்லாம் பெரிய வீடு அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. ஆனா அப்பொழுது அப்படி கிடையாது. இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊர் போனாலும் இந்த வயல் வழியா தான் போகணும், வரப்பு வழியாக நடந்து போவது உண்டு. அப்ப தை மாதம் வந்த பிறகு அறுவடை காலம் முடிந்த பிறகு அந்த வழியில நடந்து போறதுக்கு வழி பிறக்கும் அப்படின்னு தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லி வச்ச காலமும் உண்டு. அதே சமயத்துல தை அப்படின்னா பெண் என்று பொருள். தையினா பெண்ணு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா தை என்று சொல்லக்கூடிய காளி, காளியாகப்பட்டவள் பிறந்தாள். அரக்கர்களை எல்லாம் அழித்து அதுல இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும். அப்ப தை என்ற பெண் பிறந்தாள், வழி பிறக்கும். அதுக்கு இன்னும் இப்படியும் கூட ஒரு விளக்கமாகப்பட்டது உண்டு. ஏன்னா இப்ப பாருங்க, நான் பேசுனது எல்லாமே பழமொழியாகப்பட்டது, எல்லாமே 2 அடியில. அதே 1.25 அடியில வல்லவராகப்பட்டவர் அழகா சொல்லி வச்சாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம் தான். எங்க திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய இடம் வந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவான் குடியிருக்கிற இடம். அதை இப்ப கண்டுபிடிச்சாங்க. எப்படி இந்த இடத்துல என்னடா இந்த விமானங்கள்லாம் இருக்குல்ல, இந்த விமானம் எல்லாம் போகும்பொழுது அந்த கோயில் கிட்ட போகும்பொழுது சற்று மறைந்து அப்படி போகுமா, அதாவது மறைந்து மறுபடியும் காட்சி கொடுக்கும். அப்ப மறைந்து போகல விஞ்ஞானிகள் எல்லாம் யோசிச்சு ஏன் அந்த இடத்துல மட்டும் மறையுது, மத்த இடத்துல எல்லாம் சரியா போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். சனிக்கோளின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக திருநள்ளாறுல விழுந்தது. அப்ப திருநள்ளாறுல விழுகும் பொழுதுதான் அந்த புற ஊதா கதிர்கள் மறைத்து மீண்டும் சென்றது. இப்ப உள்ள அறிவியல் ஆராய்ச்சி நிறைய கண்டுபிடிச்சாங்க உலகம் நிறைய. ஆனா பாருங்க, 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே நம்மளுடைய தமிழ் மக்கள் அந்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு தான் உகந்தது அப்படின்னு வச்சாங்க. நலன் தமயந்தி என்று சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு அங்கே சனீஸ்வர பகவானின் அந்த பாவம் பிடிக்கப்பட்டு அந்த குளத்தில் நீராடிய பிறகுதான் நலனுக்கு அங்கே விமோச்சனம் கிடைச்சிச்சான். இப்ப நலனாகப்பட்ட எங்க விமோச்சனம் கிடைச்சு? திருநள்ளாறுலலாம் விமோச்சனம் கிடைச்சிச்சு. இருக்கக்கூடிய மரகத லிங்கம் எங்க இருக்கு? மரகத நடராஜராக உத்திரகோசமங்கையில் இருக்காது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா மரகத லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னா பழனியில ஒரு லிங்கம் இருக்கு, போகர் சமாதியில. இன்னொரு லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னா திருநள்ளாறுல இருக்கு. அதுக்கு பேர் தர்ப்பணேஸ்வரர் அப்படின்னு அதுக்கு பேர். ஏன்னா அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் செய்தது உண்டு. ஏன்னா சனி பகவான் கொடுப்பவனும் கிடையாது, சனி போல் கெடுப்பவரும் கிடையாது. அப்படின்னு அவனுடைய ஊழ்வினை பயனை அறிந்து அவன் கொடுப்பான். இவன் நல்லவே நல்ல எண்ணத்தோட தானே கொடுப்பான். இல்ல கெட்ட நேரத்திலையும் கெட்டது செய்யாம நல்லவனுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனா நல்ல நேரத்திலும் கெட்டது செஞ்சா அவனுக்கு கொடுப்பான் பாருங்க போற போக்குல. ஏன்னா அதே சமயத்துல சனி பகவான் வந்து பிடிச்சாதான் நல்லது கெட்டது எது அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. அதே சனி பகவானுக்கு அருமையா கவிபாடி வச்சாங்க. பெரியோர்கள் முன்னிலையில் தொட்டு தாளி கட்டையிலே தொட்ட சனி சுடுகாட்டு கட்டையிலே ஏறினால் தான் விடும். கவிபாடுனாங்க. இப்பதான் எனக்கு கோபம் வரும். என்னமா என்ன கட்டையில வர வரைக்கும் விடாதுன்னா அப்ப பொண்டாட்டி உங்களுக்கு என்ன சனின்னு தெரியுதா? அதுக்கு என்ன விஷயம் கேளுங்க. இல்ல என்ன பெரியோர்கள் முன்னிலையில் தொட்டு தாளி கட்டையிலே தொட்ட சனி. ஒரு ஆண் மகனுக்கு என்னைக்கு சனி பிடிக்குது? என்னைக்கு அவன் ஒரு பெண்மகள் கழுத்துல தாலி கட்டுறானோ அன்னைக்குத்தான் அவனுக்கு சனி பிடிக்குதான். அதே சனியாகப்பட்டது அவனை எப்ப விட்டு விலகும் அப்படின்னா என்றைக்கு அவன் இறந்து சுடுகாட்டு கட்டைக்கு போறானோ அன்னைக்கு தாண்டா உன்னைய பிடிச்ச சனியாகப்பட்டது. அதுல சனியில நிறைய இருக்கு, பொங்கு சனி, ஜென்ம சனி, 7 நாட்டு சனி, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா பிடிக்கக்கூடிய சனி எது அப்படின்னா பொங்குச்சனி என்று சொல்லக்கூடியது. அந்த பொங்குச்சனியாகப்பட்டது பிடித்ததா மட்டுமே ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில அடுத்து வெற்றி அடைய முடியும். இத கவிஞர்கள் இப்படி சொன்னாங்க. எப்படி ஐயா? பொதுவாவே வீட்டுல பாருங்க, கணவனின் கால்களை பெண்கள் பிடித்து விட வேண்டும் ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல வச்சிருந்தாங்க தானே. ஆமாங்க. கணவன் காலை
பிடிச்சு விடுவாங்க. ஏன் அந்த வழக்கத்தை வச்சிருக்காங்க? ஏமா ஒரு பெண்ணாகப்பட்டவள் முழங்கைக்கும் கீழே இருக்கக்கூடியது வேறு, ஒரு ஆணினுடைய முழங்காலுக்கும் கீழே இருக்கக்கூடியது வேறு. ஏன்னா சந்திரன் ஆண்கள் காலில் வந்து சனி பகவான் குடி இருக்கிறார், அதே சமயத்துல பெண்ணுடைய கையில வந்து சுக்கிர பகவான் குடி. அப்ப சனி பகவான் சுக்கிரன் இணைகின்ற பொழுது அவங்களுக்கு அதிதேவதையான மகாலட்சுமி. இப்ப இவருடைய அதிதேவதை மகாலட்சுமினா பெண்கள் தன்னுடைய கணவனின் கால்களை பிடித்து விட்டால் இவர்களுக்கு செல்வ வளம் வீட்டுல பெருகுமா, நல்லது கிடைக்கும். அதான் பாருங்க, சனீஸ்வர பகவான் பிடித்தால் அங்கே பெண்களாகப்பட்டவர்களுக்கு என்ன ஒரு தன்மையா மகாலட்சுமியின் அம்சம் கிடைக்குமா. நீங்க சொன்னீங்களே சுடுகாட்டுலதான் போய் விடும்னு, நாங்க இருந்தாதான் உங்களுக்கு பெயரும் பெருமையுமே. ஏமா என்றைக்குமே பெண்ணை வந்து இழிவாக பேசுவது தவறு. இப்ப பாருங்க, அதே திருமணம் முடித்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் அதிகாலையில எழுந்த உடனே மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலியை வந்து எடுத்து இப்படி கண்ணுல ஒத்தி வச்சுட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்ய தொடங்குவா. எம்பட்ட வசதி இருக்கு இல்ல வசதி இல்லாமலும் போகுது, ஏன் மஞ்சள் கயித்துல தங்கத்துல தாலி கட்டுறோம்? அது இன்னைக்கு காலத்தின் மாற்றம். ஏன் அது வந்து இப்ப விலை உயர்ந்த பொருட்களை எவ்வளவோ வந்துருச்சு, சரி அதுல கட்டலாம். இல்ல நம்மள ஏழையா இருக்கா, இல்ல தங்கத்துல வேணா வேற எதையே கட்டலாம், அப்படி கூட கட்டலாம். ஏன் குண்டுமணியாவது தங்கம் எடுக்கணும், அதுல மஞ்சள் கயித்துல தான் கட்டணும்னு என்ன நியாயம்? ஏமா உலகத்துல எத்தனையோ நிறம் உண்டு, ஆனால் இந்த மஞ்சள் கயிறுல வந்து முன்னோர்கள் தாலி கட்டுனாங்க. ஏன் என்ன காரணம்டா, இயற்கையாகவே இந்த பேர் ஏன் தாலின்னு வந்துச்சு தெரியுமா? ஏன்னா இருங்க, இயற்கையாகவே இந்த மஞ்சளுக்கு வந்து என்ன தன்மை உண்டு அப்படின்னா கிருமி நாசினியை போக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவள் அதாவது மஞ்சள் கயிறுல தாலி கட்டும் பொழுது அது பக்கத்திலே நெருங்கும் பொழுது கணவன் அந்த மஞ்சளுடைய சுவாசத்தை சுவாசிக்கும் பொழுது எந்த ஒரு நோயும் கிருமிகள் தாக்காது. அதே சமயத்துல மார்போடு அணைத்து தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த வாசனை பட்டு பிள்ளைக்கு எந்த ஒரு நோயுமே பாதிப்பு ஏற்பட கிருமி தாக்கம் இருக்காது அப்படிங்கறதை உணர்த்த எல்லாமே முன்னோர்கள் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள். காரணம் இல்லாமல் எதுவும் தோரணம் கட்ட முடியாது. அந்த காலத்துல பாருங்க, நீங்க சொன்ன போல தங்கத்தாலையோ எதுலயும் கட்டுறது கிடையாது. ஏன் அந்த காலத்துல எதுல முத கட்டினாங்கன்னா பண ஓலை இருக்கு பாத்தீங்களா, இந்த பண ஓலையில தான் முதல்ல தாலி கட்டினாங்களாம். அந்த பண ஓலைக்கு கட்டியதுக்கு பேர் அதுக்கு பேர் தாலின்னு அர்த்தம். பண ஓலைக்கு அதுக்கு பேர் தான் தாலின்னு அர்த்தம். சரி, அந்த தாலின்ற வரமுறையை தான் நம்ம ஆளுகள் மறுவி இந்த மஞ்சள் கயிறுல கட்டணும். வசதி வாய்ப்பு வந்துச்சு அதனால தங்கத்துல கட்டுறோம் கிடையாது. இந்த பொண்ணு என்று சொல்லக்கூடிய தங்கத்தின் மூலமாக மஞ்சள் கயிறு இங்கே மார்பகத்தில் இதே கமலத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது அவருக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி அதாவது பெண்ணுக்கு உடம்புல இருக்குமா. அந்த ஈர்ப்பு சக்தி எதை தூண்டுமா, ஞாபக உணர்வை தூண்டும் சக்தி கொண்டதாம். அதனால பொன்னால் செய்யப்பட்டதை தாலியாக அதை ஏற்றுக்கொண்டு மஞ்சள் கயிற்று கட்டணும். நீங்க சொல்ற போல அந்த கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது, அங்க பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியும் கிடைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஐதீகமா வச்சாங்க. அதே சமயத்துல தங்கத்தை வந்து இடுப்புக்கும் கீழே போடக்கூடாது, வெள்ளிய வந்து இடுப்புக்கும் மேல போடக்கூடாது. அதனாலதான் கொடி கொலுசு எல்லாமே பாருங்க இடுப்புக்கும் கீழே தான் பயன்படுத்துவது உண்டு. வெப்பத்தை குறைக்கும் தன்மை வெள்ளிக்கு உண்டு. அப்ப ஆண்களாப்பட்டவர்கள் இடுப்புல அருணா கட்டுறோம், அங்க வந்து பெண்களாப்பட்டவர்கள் மிஞ்சி போடுறோம், கொலுசு போடுறோம், எல்லாத்துக்கும் விளக்கம் உண்டு. ஏன்னா அதே சமயத்துல பாருங்க, இப்ப திருமணம் முடிச்ச பெண்ணு வந்து இந்த உச்சியை வகுந்து எடுத்து இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க. திருமணம் முடிக்காதவங்க வைக்க மாட்டாங்க, திருமணம் முடித்தவங்க இதுக்கு பேரு சீமந்த ரேகை அப்படின்னு பேரு. புகுந்த வீட்டு பெருமையும் பிறந்த வீட்டு பெருமையும் என்னால் ஒரு சமமா காக்கப்படும் என்பதற்காக இரண்டையும் சரி சமமாக பார்ப்பேன் அப்படின்னு வகுடு எடுத்து இது பிறந்த வீட்டுக்கு இது புகுந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் நான் ஒன்னா தான் பார்ப்பேன். என் வீட்டு பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டுல பேச மாட்டேன், புகுந்த வீட்டு பெருமையை பிறந்த வீட்டிலையும் பேச மாட்டேன் என்று சொல்வதற்காக சரி சமமாக வகுடு எடுத்து இங்கே திலகம் இடக்கூடிய வழக்கம். குடும்பத்தினுடைய மானத்தையுமே கட்டி காக்கக்கூடிய வேலை அந்த பெண் இடத்திலே உண்டு. அப்படின்னா எகத்தாப்பில் வரக்கூடிய ஆண்கள் தலை குனிந்து நடக்கக்கூடிய பெண்களின் திலகத்தை பார்த்தால் திருமணம் ஆகிவிட்டது, கல்யாணம் பொண்ணுப்பா தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது அப்படின்னு ஒதுங்கி போவாங்களா. ஆண்கள் எல்லாம் மெட்டி போடு வழக்க வச்சிருந்தாங்க. தலை குனிந்து வரக்கூடிய பெண்கள் எகத்தாப்புல ஒரு ஆம்பளை காலை பார்த்து மெட்டி போடுந்தா கல்யாணமான ஆம்பளைப்பா தவறுதெல்லாம் பார்க்க கூடாது, அவங்க வேற மாதிரி வேற ஒரு பெண்ணுக்கு கணவன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நடந்து வச்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்கள் மெட்டி போடுற வழக்கமும் பெண்கள் திலகமிடும் வழக்கம் வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு விஷயத்தை முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. அதே சமயத்துல நான் தான் கேக்குறேன், எல்லாருமே முன்னோர்கள் கொண்டு வந்தாங்களே, நம்ம என்னத்தை தான் கொண்டு வந்தோம்? நம்ம யார் கொண்டு வந்து இருக்கிறத அழிக்காம இருந்தா சரி. அதே சமயத்துல பாருங்க, ஒருவருக்கு குழந்தை பிறந்து விட்டால்
சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஆண் குழந்தையாக இருந்தாலுமே பெண் குழந்தையாக இருந்தாலுமே இந்த காது குத்து அப்படிங்கிற ஒன்று வைப்பது உண்டு. காது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலுமே காது குத்துறான். ஏன் காது குத்துறான் அப்படின்னா இந்த காது அப்படிங்கிறது என்ன வடிவத்திலே உண்டு? ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். அப்ப அந்த ஓ போட்டு மானா கிட்ட புள்ளி வச்சா மட்டுமே அது ஓம். அந்த மானா கிட்ட புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கறத உணர்த்து விதமாக காது குத்துறான். இன்னைக்கு பாருங்க, ஆசாரி விவரம் தெரிஞ்ச ஆசாரி எடுத்த உடனே காது குத்த மாட்டாங்க. முதல்ல ஏதாவது வச்சு ஒரு வெள்ளை காமிப்பாரு, ஒரு வெள்ளை நிறமோ அல்லது சிவப்பு நிறத்திலேயோ இப்படி காதுல வந்து பொட்டு வச்சிட்டு தான் காது குத்துவாங்க. ஏன்? புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கறதை உணர்த்தும் விதமாக. அப்ப பாருங்க, எத்தனையோ விஷயங்கள் வந்து பழமையான விஷயங்கள் மறைக்கப்பட்டது நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே மனிதனாகப்பட்டவன் சாமி கும்பிட நேரம் இல்லையே மனுஷனுக்கு. சொல்றேன் கேட்டா சாமி கும்பிடலாம் நேரம் இல்ல அப்படின்னு நிலைமையாயி போச்சு. ஏன்னா ஒரு மனிதன் கூட சாமி எப்ப நினைப்போ எப்ப கும்பிடுவான்? நம்ம நல்லா இருக்கும் பொழுது என்னைக்காவது. நல்லா இருக்கையில எவன் கும்பிடுவான்? கஷ்ட காலம் வந்தாத்தே கடவுளே நீ இருக்கியா, ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கல, அப்பதே கும்பிடுவோம். இல்லம்மா, நல்லா இருக்கும் போது இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு நன்றி அப்படி எந்த தெய்வத்திற்காவது எந்த மனிதனாவது நன்றி சொன்னது உண்டா? சொல்ல முடியாது, கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்துட்டா போதும் சாமியை பார்த்து உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சாமியை கூட மனிதன் ஏளனமாக பேசுவது உண்டு. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா திரேதா துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடியது இங்கே நடந்து கொண்டிருப்பது கண்டபுராணத்தோடு. கலியுகத்துல வந்து இதெல்லாம் நடக்கும். இது காலத்தின் கட்டாயம். இது யாராலும் மாற்றவும் முடியாது, யாராலும் மறுக்கவும் முடியாது. அப்படி கிடையாது, மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது என்று சொன்னது போக நாம் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம். முதல்ல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும், பிறகு சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு கவிஞர் சொன்னா, நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு அவர் அழகா சொல்லி வச்சார். அதே போல நாடு நமக்கு என்ன செஞ்சுச்சு, நாம் நாட்டுக்காக என்ன செய்தோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இப்ப இந்த இடத்துல நீ என்ன செய்யற அப்படிங்கிறது அப்படி இருந்தாலுமே காவல் செய்யறேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நீங்க என்ன செய்ய போறீங்க? அருமையா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க, ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒண்ணு தெரியலையா? என்ன தெரியல? எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவில்லை. அதனால இப்படி பருவத்தோடு இருக்கிற உமக்கு ஒரு பதினா புருஷன், புருஷனா, கணவன், மணாளன், மணாளனா அப்படியே உங்களை கட்டி அணைக்க போறவன். நல்லா உள்ள இருக்கு. யார் கட்டி அணை போறா? ஒரு நடிப்போடு இசை நாடகம் நாங்க கைய கால ஆட்டித்தானமா சொல்ல முடியும். பேச்சு இசைன்ற பாட்டுல நாடகம் என்பது நடிப்பு. நீங்க நடிக்கிறீங்க, அதே போல நடிச்சு சொல்றேன். போதும் போதும். அதே போல உங்களுக்காக நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாருன்னு பேரை சொன்னேன்னு வைங்க. பேரெல்லாம் சொல்ல வேணாம், முதல்ல நான் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அவ இருக்கானு பாருங்க. அவனா? எனக்கு நல்லா ஒரு மரியாதையா பேசுமா. என்ன அவைவங்கற? ஏன் வேற என்ன சொல்லணும்? மாப்பிள்ளை தான் பெருமை தெரியாம முதல்ல அவைவங்கற முதல்ல நிறுத்து. அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த காலத்து அவன் போடா வாடான்னு இருக்காளுங்க. என்னமோ அவன் நான் இல்லாத போது என்ன வேணாலும் பேசு. அப்படியே வக்காலத்து இப்பவே சரி இருக்கும்போது எதுவும் பேச. அவர் படிச்சவரா இருக்கணும், எல்லா படிப்புமே தெரிந்தவர், உணர்ந்தவர், எல்லா படிப்பும் கற்று முடித்தவர், வசதி வாய்ப்பா இருக்கணும், உலகமே அவர் சொத்து, சொந்த வீடு வச்சிருக்கணும். சொந்த வீடு எத்தனை வீடு? 1 2 அப்படியா? அரசாங்கத்துல வேலை பார்க்கணும், அரசாங்கத்தையே இயக்கக்கூடியவர் அவர்தான். மாசம் 2 லட்சம் சம்பளம். 2-3 லட்சம். ஏமா உலகமே அவர் சொத்துங்க. 1 லட்சம் 2 லட்சம்ங்கற. என்னை திருமணம் செய்து விட்டால் மத்த எவளையும் அவன் பார்க்க கூடாது. உன்னை திருமணம் செய்து விட்டால் வேற எவளையும் அவன் பார்க்க கூடாது. இருமா, உன்னை திருமணம் முடிச்சிட்டா யாரும் இனிமேல் பார்க்க மாட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. என்னது? அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை. சரி, இப்ப நான் கேக்குறேன். இருமா இதற்கா அதற்கான எல்லா தகுதி இருக்கான்னு நான் கேட்டேல. ஆமா, இதெல்லாம் கேக்குற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நல்ல மனசு இருக்கு. நல்ல மனசு பார்த்தா அப்படி தெரியல. அது போதாது உங்களுக்கு? நல்ல பொம்பளை பிள்ளைக்கு மனசு வேணும். அதனால சாமி இந்த காலகட்டத்துல குடிக்காத மாப்பிள்ளையா வேணும். சத்தியமா சொல்றேன், குடிக்கவே மாட்டார். அப்படியா? முதல்ல அந்த மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. அவர் யாரு அப்படி கேட்டால் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகன். இவர்தான் உனக்கு புருஷன். யாரு? முருகனா? முருகனா? செந்தில் குமரனா? பாத்துட்டு சொன்னா கடவுளை பாத்துட்டு வரீங்க. கடவுள்லாம் குடிக்க மாட்டாரு, அவர் படிச்ச அழகானவர். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சொல்றேன், நீ கேட்டது என்ன? குடிப்பாரான்னு கேட்டீங்களா? இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், செந்தில் குமரன் குடிக்க மாட்டார். அவர் குடிக்க மாட்டார்ல தெரியும். என்ன முனியாண்டனே, இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம், நான் வேணா சொல்றேன். குடிக்க மாட்டாரு, வேற
அது வாய்ப்பில்ல, கடவுள் தானே. ஐயா இன்னொரு விஷயம் என்னமா நான் வேணா சொல்றேன், நம்ம கணக்கில ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க, மறுப்பே சொல்லாம கழுத்தை நிட்டு, கடவுளெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன். அப்ப இங்க பார்த்தா உனக்கு வந்து சம்மதம் உண்டு. பார்த்தது எங்கே இருந்தீங்க? கட்டிக்க சொன்னா கடவுளை போய் கட்ட சொல்றீங்க. பார்த்தது எங்கே இருந்தா என்ன, சொன்னது கணக்கில தானே, நடக்க போறது இங்க தானே. வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அல்லு பகலும் இந்த ஆபத்தை அல்லு பகலும் இந்த ஆபத்தை நிவர்த்தி குட்டி காட்டி பாத்துங்கள் கோதிரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது இந்த கோதிரத்தின் முறையோ, கடிப்பதுகள் கோதிரத்தின் முறையோ, வட்டம் அறிவில்லா மடைச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி குடிபொழு கேட்கிறீங்க? புத்தி இல்லாதோருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதோருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன பார்த்து இடிச்சு தள்ளே கீழே ஓடிப்போ ஓடிப்போ, காலகண்டர் வண்டி வருது. இல்ல சாமி, இந்த அண்ணே வயல்ல கம்பு சோளமே எல்லாம் குருவி வரும்ல, அதுக்கு இவ்வளவு பெரிய தாளத்துல தானே தட்டுவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னு. அப்படி தட்டினாலும் பரவாயில்லையே, அப்படி தட்டினாலும் பரவாயில்லையே, மோட்டர் ரூம்ல சும்மாவே வருது கிடக்காது. முருகா, ஏலவா, கந்தா கடம்பா, கார்த்திகேயா, பாலசுப்ரமணியா, சீக்கிரமாக ஓடோடி வர வேண்டும். மயில் மீது என்னை தூக்கிட்டு போக. அதோட அந்த மயில் சட்னி தான் வாயில வாசம் வச்சு தைக்க. வாங்க முருகா சீக்கிரம். இந்த லோடுமேன் சங்க தலைவர் தூக்கிட்டு போ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தேவா
அசுரகுருவாகிய சுக்கிர பகவான் காலக்கேயின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடி வர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன், தாரகன், அஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரியப்பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட, என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழைப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்திரல வேண்டும் என்று சொல்ல, என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து அருபமும் உருபமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதொரு மேனியாக கருணைக்குள் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகனாகி உலகம் முடித்தனவை என்ற வார்த்தைக்கு அடியன் அவதரித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்று பெயர் பெற்று சூரபதுமனை இருவராக பிளந்து ஒருவரும் மயில் வாகனமாகவும் மற்றொருவரும் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கலிகாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க கானப்பிரியர், கலகப்பிரியர், வீணாகான பிரியர், இசை மா முனிவரின் இனிய கானம் ஒன்று கேட்கின்றதே. காத்திருப்போம் மன்னவருக்காக. அனைத்து உட்பொருளும் நீ தங்களை வணங்குகின்றேன். வருக வருக வருக, நான் முகன் மைந்தரே வருக, நற்றமிழ் புலவரே வருக, 3 லோகங்களுக்கும் சென்று கபிபாடம் எல்லாம்